ஹலோ எவ்ரிபடி, ஐ எம் நவீன் குமார். மகாலட்சுமி இந்த பெண்ணோட கேரக்டர் சரியில்லாதனால இப்போ 59 துண்டுகளை வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கோர காட்சியை முதல் பார்த்து இந்த பெண்ணோட அம்மாவும் அக்காவும் தான். இதை யார் பண்ணியிருப்பா? ஆனால் இதை பண்ணிட்டு இன்னை வரைக்கும் சந்தேகிக்க முடியாத அளவுக்கு ஒருத்தன் தப்பிச்சு போயிருக்கான். உண்மையிலே மகாலட்சுமி கேஸில் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கர்நாடகாவை சேர்ந்தது தான் அந்த மகாலட்சுமி. வெறும் 29 வயசு தான் ஆகுது. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சு தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை கூட இருக்குது. முதல் 4 மாதம் பார்த்தீங்கன்னா இந்த பெண் குழந்தை மகாலட்சுமியோட வாழ்ந்துட்டு இருக்குது. அடுத்த 5 மாதம் மகாலட்சுமியோட கணவர் ஹேமந்த் இந்த குழந்தை வாழ்ந்துட்டு இருந்திருக்குது. நல்ல வேலை இந்த குழந்தை ஹேமந்த் வாழ்ந்துட்டு இருந்தது நல்லதுன்னு சொல்லலாம். சப்போஸ் மகாலட்சுமி இந்த குழந்தை இருந்திருந்தால் இந்த குழந்தைக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறதே இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்ததாக போலீஸார் விசாரணையை மேற்கொள்கிறாங்க. விசாரணையை முதல்ல யார்கிட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னா மகாலட்சுமியோட கணவர் ஹேமந்தட்டையும் மகாலட்சுமியோட அம்மாட்டேருந்து விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஒரு ஆளத்தான் சொல்கிறாங்க. மகாலட்சுமியோட கணவர் ஹேமந்த் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு திருமணமாகி எங்களுடைய வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது. என்னோட மனைவி வேறொருவங்க தொடர்பு கொள்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. என் மனைவியை செக் பண்ணுறப்போ என் மனைவி அடிக்கடி ஒரு நபர்கிட்ட கால் பேசிட்டு இருந்தாங்க. அந்த நபர் யார் அப்படின்னா அட்சப் அவனோட பெயர் அப்படின்னும், அவன் ஒரு சலூனில் வேலை செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை போலீஸாரிடம் ஹேமந்த் வைக்கிறப்ப, அது மட்டும் இல்லாமல் எனக்கும் என் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வரும். சண்டை வரப்போ ஒரு சில டைம் என் கையை பிடிச்சி கடிச்சும் வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாப்புல. அடிக்கடி பணம் கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்படி நான் பணம் கொடுக்கல அப்படின்னா என் மேலே போய் புகார் கொடுத்துருவேன் போலீஸ் ஸ்டேஷனில் அப்படிங்கிற மாதிரியும் புகார் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக நானும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுத்துருக்கேன் என் மனைவி மேலே அப்படிங்கிற மாதிரியும் ஹேமந்த் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாப்புல. அடுத்ததாக போலீஸாருக்கு இந்த அட்சப் மேலே தான் சந்தேகம் வருது. ஒருவேளை இவன் தான் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறாங்க. ஆனால் அந்த அட்சப் அப்படிங்கிற வழக்கம் போல் அவனோட வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறான். சலூனுக்கு வேலைக்கு போகிறதாகட்டும் இருக்கட்டும், திரும்பி அவனோட வீட்டுக்கு வரதாக இருக்கட்டும், அவன் நார்மலாக அவனோட லைஃப்பை வாழ்ந்துட்டு தான் இருக்கிறான். இதில் என்ன ஒரு சந்தேகம்னா, போலீஸாக இருக்குது, ஒரு கொலையை பண்ணிவிட்டு எப்படி ஒருத்தன் ஒரே ஊரில் ஒரே இடத்துல அதுவும் இருக்க முடியும்? கண்டிப்பாக இருக்க முடியாது. அவன் அப்படி பண்ணியிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக ஓடி ஒளிஞ்சிருப்பான். அப்படி அவன் ஓடி ஒளியல அப்படிங்கிறப்ப இந்த கொலையை அவன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி போலீஸாருக்கு இன்னொரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது இந்த இடத்துல. அடுத்ததாக இந்த கேஸில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் பெயர் முக்தி ரஞ்சன். இவன் தான் இந்த கொலையை பண்ணிட்டு எஸ்கேப் ஆனது. இவனை போலீஸார் பிடிக்க போகிறாங்க, பிடிச்சிடுறாங்க. இன்னும் உயிரோடுவான்னு கேட்டிங்கன்னா உயிரோடு இல்லை, பிணமாக பிடிச்சிடுறாங்க. இவனே ஆல்ரெடி தூக்கு போட்டு இறந்திருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த கடிதத்தில் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக எழுதி வச்சுட்டு இவனே தூக்கு போட்டு செத்துருக்கான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இறந்து போயிருக்கான். போலீஸாருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த கொலை நடந்தது பெங்களூரில், அங்கே ஒருத்தர் இறந்து போய் கிடச்சிருக்கான் ஒடிசாவில். இவன் யார் அப்படிங்கிற மாதிரியும் இவனுக்கும் மகாலட்சுமி என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்குறப்ப தெரியுது. இந்த முக்தி ரஞ்சன் சொன்ன இல்லையா, இவனுக்கும் மகாலட்சுமியும் ஆல்ரெடி 6 மாதமாக தொடர்பு இருக்கிறதா தெரிய வருது. இவங்க 2 பேர் பழகிட்டு இருக்கிறதும் ஃபோன் பேசுகிறதா இருக்கட்டும், இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்ததாகவும் சொல்லப்படுது. முதல்ல சின்ன சண்டையாக வர ஆரம்பிச்சுக்குது. போக போக அதே பெரிய சண்டையாக மாறி இவங்க உயிருக்கே ஆபத்தாகி முடிஞ்சிருக்குது. மகாலட்சுமி அதிகமாக கோபப்படக்கூடிய நபராமா. ஏன்னா தன்னுடைய கணவர்ட்டையும் அதிகமாக கோவப்பட்டு சண்டை போடுவாப்பிலேமா. கூட பிறந்த அண்ணன் முதல் கொண்ட எல்லாத்துலேயும் சண்டை போடுவாங்களாமா. சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போடக்கூடிய நபர். இந்த முக்தி ரஞ்சன் சொன்ன பார்த்தீங்களா, இவளுக்கு விட்டப்பாடு கிடையாது. மகாலட்சுமிக்கு ஈக்குவலாக சண்டை போடக்கூடாது. இவங்க 2 பேர்த்துக்குமே கோபம் அதிகமாக வரக்கூடிய நபர். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டப்பாடு கிடையாது. ஒரு முறை இந்த மகா தங்கி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு இந்த ரஞ்சன் வராப்பில் வந்ததையுமே சண்டையாகவே இருக்குது. வந்ததையும் எதிர்ச்சியாக அந்த மகாலட்சுமியோட ஃபோனை எடுத்து பார்க்குறப்ப இந்த ஃபோனில் மகாலட்சுமி வேறொரு நபரோட நெருக்கமாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாப்புல. அந்த வேறொரு நபர்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த நபர் வேறு யாரும் இல்லை, இந்த முக்தி ரஞ்சன் இவனுடைய கூட பிறந்த தம்பி தான். என் தம்பி கூட நீ விட்டு வைக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சண்டை ஆரம்பிக்குது. மகாலட்சுமி வந்து ஆல்ரெடி கோபம் அதிகமாக வரக்கூடிய ஒரு நபர். இந்த ஃபோட்டோவை பார்த்தது எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னுக்கோசரம் தப்பு ரஞ்சன் மேலே இருக்கிற மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் சொல்லி சண்டை போட்டு இன்னும் சண்டையை பெருசு பண்ணிக்கிறாங்க. கடந்த செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி மகாவோட வீட்டுக்கு இந்த ரஞ்சன் வராப்பில் வரும்போதே சண்டையாகவே இருக்குது. மகாலட்சுமி என்ன சொல்கிறாப்பிங்கன்னா, என்னை திருமணம் பண்ணிக்கோ, அப்படி இல்லைன்னா நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், நீ என்னை ஏமாற்றிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ரஞ்சன் என்ன நினைக்கிறாப்புனா, ஆல்ரெடி இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணமாகி அங்கேயும் ஒழுங்காக வாழலை. அது மட்டும் இல்லாமல் என் தம்பி கூட போன தம்பிகிட்டே பார்த்தீங்கன்னா தப்பாக நடந்திருக்கிறா, இவளை எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு ரஞ்சன் யோசிச்சுட்டு இருக்கிறாப்புல. அந்த நேரத்தில் மகாலட்சுமி, நீங்கள் என்னை திருமணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா, அப்படி இல்லைன்னா நான் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், நீ வந்து என்னை டார்ச்சர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி, பணம் கேட்டு மோசடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி, உன் மேலே போய் புகார் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ரஞ்சனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த இடத்த விட்டு சரி எப்படியாவது நம்ம எந்திரிச்சு வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு வெளியே வர்றப்போ பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தடுத்து நிறுத்தி, எனக்கு இது ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிக்கிறாப்புல. பொறுமை இழந்த ரஞ்சன் என்ன பண்ணுறாப்புலன்னா கோவத்தில் டக்குன்னு அடிச்சிடறாப்புல. அடிச்சதே மகாலட்சுமி கீழே வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி இறந்து போன மகாலட்சுமி உடலுக்கு பக்கத்தாலே உட்காந்துட்டு இருக்கிறாப்புல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கோவத்தில் அடிச்சிட்டோம், மகாவும் இறந்து
இறந்து போயிட்டா இந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, இது வெளியில் போயிடுச்சுன்னா போலீஸில் வேறு நம்ம மாட்டிக்குமே அப்படின்னு பயந்துட்டு என்ன பண்ணுறாப்புலன்னா ஒரு நைட் முழுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த கூகுளில் பார்த்து வீடியோலாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காப்புல. எந்த மாதிரி இந்த க்ரைம் வீடியோக்கள் உடலை எப்படி வெட்டி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படியே மாதிரி கூகுளில் யூடியூப்பில் எல்லாத்துலேயும் தேடி வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்காப்புல. இந்த க்ரைம் படங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணால் அடுத்த நாள் காலையில் செப்டம்பர் 4ஆம் தேதி காலையில் ஒரு 11 மணி அளவில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு பாத்திர கடைக்கு போய் ஒரு கூர்மையான கத்தி ஒன்று வாங்கிட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்திருக்காப்புல. வந்துட்டு மகாவுடைய உடலை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துண்டுகளாக 59 துண்டுகளாக வெட்டி வச்சு அதை பேக்கில் போட்டு டிஸ்போஸ் பண்ணிடலாம். டிஸ்போஸ் பண்ணிட்டு யாருக்குமே தெரியாதுல்ல, நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, இந்த கேஸ்லேருந்து ஈஸியாக நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு சின்ன சின்ன துண்டுகளை 59 துண்டுகளை வெட்டி வச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் எப்படி இந்த உடம்பை டிஸ்போஸ் பண்ணுறது, வெளியில் எப்படி இருந்தாலும் போனால் நம்ம மாட்டிக்குவோம், ரத்தம் வாசம் அடிக்கும், ரத்தம் வேறு சிந்தும், இந்த ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக மாட்டிடுவோம். அதனால் இங்கே இருக்கிற பிரிட்ஜுக்குள்ளேயே இந்த உடல்களை வச்சுட்டு நம்ம எஸ்கேப் ஆகிட்டால் யாருக்குமே தெரியாதுல்ல அப்படின்னு நினச்சிட்டு இந்த உடல்களை பார்த்திங்கன்னா பிரிட்ஜுக்குள்ளே லைனாக அடிக்கி வைக்கிறாப்புல. அடுக்கி வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாப்புல. நீ நம்ம மாட்ட மாட்டோம் போலீஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டால் நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுல்ல, நம்ம எப்படி போலீஸ்ட்டை மாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாப்புல ரஞ்சன். அடுத்ததாக இந்த போலீஸ் விசாரணையில் இந்த முக்தியோட தம்பியை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவன் எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட சொல்லிக்கிறான். இவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா முக்தி பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி இவங்ககிட்ட பேசியிருக்கான். இது மாதிரி நான் அவரோட வீட்டுக்கு எதாச்சியாக போயிருந்தேன், போயிருக்கிறப்ப எனக்கு அவளுக்கு சண்டை ஆயிடுச்சு, அவன் என்னை திருமணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி டார்ச்சர் பண்ணலாம். அப்படி நீ என்னை திருமணம் பண்ணல அப்படின்னா நீ வந்து என்கிட்ட பணம் கேட்டு மோசடி பண்ணதாகவும் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிளாக்மெயில் பண்ணலாம். எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல, நான் இன்னும் அவளுக்கு எவ்வளோ தான் செலவு பண்ணுறது, அவளுக்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் அவளை திருப்திப்படுத்த முடியல, சந்தோஷப்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி இவன் தம்பிகிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்கான். போலீஸார் விசாரணையில் இவன் தம்பி என்ன பண்ணுறான்னா எங்கள் அண்ணன் சொன்னது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு இவங்க அண்ணன் எங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். எங்கள் அண்ணன் இது மாதிரி வந்து எங்கள் சொந்த ஊரான ஒடிசாவில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸார் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சன் அவளுடைய மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணுறாங்க. ஒரு நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆன் ஆகிருக்குது, ஆனால் இவன் தம்பிகிட்ட பேசியிருக்கான். அப்போட மொபைல் நம்பர் ட்ராக் வச்சு இவன் ஒடிசாவில் தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு அங்கே கிளம்பி போயிடுறான். ரஞ்சன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போலீஸார் கிளம்பி போகிறாங்க. எப்படியாவது ஒன்று இவனை உயிரோட பிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கிளம்பி போகிறாங்க. கடந்த 25ஆம் தேதி ஒடிசாவில் இருக்கக்கூடிய பக்ரத் அப்படிங்கிற பகுதியில் ஒரு மரத்தில் தொங்குனவாறு உயிரோடு இல்லை பிணமாக இருக்கிறான். அந்த இடத்துல அதுக்கு பக்கத்தில் ஒரு லெட்டர் ஒன்று கிடைக்கிது. அந்த லெட்டரில் இது மாதிரி என்ன எழுதியிருக்கா அப்படின்னா இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணுறான், என்னை திருமணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் நான் முடியாதுன்னு சொன்னேன், அதுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிளாக்மெயில் பண்ணலாம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் எதர்ச்சியாக கோவத்தில் அடிச்சுட்டேன், அதில் அவள் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டரில் எழுதி இருக்குது. உயிரோடு பிடிக்கலான்னு போன போலீஸுக்கு கடைசியில் பிணமாக தான் அவனுடைய உடல் கிடச்சிது. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சன் அப்படிங்கிற தன்னுடைய அம்மாட்ட ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிக்கிறான். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவனும் இறந்து போயிருக்கான். ஒரு கோவத்தால் 2 பேர் இறந்து போயிருக்காங்க. யாரோ ஒருத்தர் தன்னுடைய கோவத்தை கட்டுப்படுத்தியிருந்தால் இன்றைக்கி 2 பேருமே உயிரோடு இருந்திருப்பாங்க. எனிவே இந்த வீடியோ பற்றி கருத்து என்ன கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மிஸ் யூ ஆல், டேக் கேர், பை.